Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ஐயோ அங்க பாருங்க மேம். மீனா, மீனு, மேம். மீனு, பாரதி. மிஸ், something is wrong. I think இவங்க சாப்பிட்டதுல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல் பஸ் ரெடி பண்ண சொல்லுங்க. ஸ்டாஃப் பசங்களை கூட்டிட்டு போங்க. இன்னும் எந்தெந்த பசங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்கறதை ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். சரிங்க மேம். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. இத நான் எப்படி ஹேண்டில் பண்ணனும் நீங்க எதிர்பார்க்கறீங்க மிஸ்டர் விஜய்? மேம், தெரியாம நடந்துருச்சு. இத வேணும்லாம் பண்ணல. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். என்ன பேசுறீங்க சார்? ஏன் சீட்ல உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அப்ப புரியும் உங்களுக்கு. ஈஸியா எக்ஸ்கியூஸ் கேக்குறீங்க? எனக்கு புரியுது மேடம், தப்புதான். ஆனா பேசாதீங்க சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முன்னாடி ஒரு தடவை உங்க பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்கிறதுக்காக எங்களை என்னென்ன கேள்வி கேட்டீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நடக்காத தப்புக்கு எங்களையும் எங்க மேனேஜ்மெண்ட்டையும் எவ்வளவு திட்டினீங்க. இன்னைக்கு உங்களால நாங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிடுச்சு. எங்களை நம்பி ஒப்படைக்கிற குழந்தைங்களுக்கு நாங்க தான் சார் பொறுப்பு. உண்மைதான் மேடம். நான் வேணா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கு சார். உங்க பொண்ணுக்கு இதே மாதிரி ஆச்சுன்னா இப்படி பேசுவீங்களா? மேடம், இப்ப அந்த பசங்கலாம் ஓகே தானே? நாங்க உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்ததுனால விஷயம் ஸ்மூத்தா முடிஞ்சது. இல்லனா என்ன சார் ஆயிருக்கும்? புரியுது மேடம். நடந்தது நடந்து போச்சு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம். என்ன பண்றது? எல்லாம் எங்க தலையெழுத்து. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருந்ததுன்னா நாங்க இல்ல இந்நேரம் கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். இவ்வளவு அஜாக்கிரதையாவா இருப்பீங்க? அதுவும் குழந்தைங்களுக்கு குடுன்னு பர்டிகுலரா சொல்லி கொடுத்து விட்டுருக்கீங்க. உங்களை நம்பி நான் கொடுக்க அலோ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புங்கறத புரிய வச்சிட்டீங்க. அப்படிலாம் இல்ல மேடம். தயவு செஞ்சு பேசாதீங்க. கெட்டு போன முட்டைய வச்சு ஒரு கேக் செஞ்சிருக்கீங்க. இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? சாதாரண ப்ரோக்ராம் தானேன்னு கரஸ்பாண்டன்ட் கிட்ட கூட கேட்காம நானே இந்த டிசிஷன் எடுத்தேன். இப்போ ஆன்சர் பண்ற இடத்துல என்ன நிக்க வச்சிட்டீங்க. அது மட்டும் எப்படி மேம் உங்க பொண்ணு மட்டும் கேக் சாப்பிடாம இருந்துட்டா? ஒருவேளை ஸ்கூல் பேரை கெடுக்கிறதுக்காகவே செஞ்சீங்களோ? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல. வெண்பா கூட சாப்பிட்டா, நானும் தான் சாப்பிட்டேன். இந்த பசங்களுக்கு தான் ஒத்துக்கல. ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? பேசாம கடையில வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. கேக் பண்றாளா கேக்? நீ டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு குழந்தைங்க தான் கிடைச்சாங்களா? நீ பண்ண தப்புக்கு நான் இங்க அசிங்கப்பட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னும் நீ என்ன எங்கெல்லாம் போய் நிறுத்த போறியோ தெரியல. I'm really sorry மேம். என் சிச்சுவேஷன் இவன் எனக்கு மனைவியா வந்துட்டா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த பிரச்சனையை விட்டுருங்க மேடம். கரஸ்பாண்டன்ட் கிட்ட நான் பேசிக்கிறேன் மேம். என்ன சார் பேசுறீங்க? கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசுவீங்களா? இத நான் இப்படியே விட்டா அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லுங்க சார். நீங்க கேட்ட மாதிரி நானும் சாரி கேட்க முடியுமா? மேடம், நான் அப்படி சொல்ல வரல. பின்ன எப்படி சார் சொல்லுவீங்க? சாரி கேட்டதும் பரவாயில்லைன்னு சொல்லி அனுப்புற விஷயமா இது?
குழந்தைங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. பாத்தியா என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியா? போதுமா இப்ப நிம்மதியில உனக்கு? உங்களோட சண்டையெல்லாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க. முதல்ல உங்க குழந்தை எங்க இருந்து கூட்டிட்டு போங்க. மேம் என்ன மேம் சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல சார். நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். வேற நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்துக்கோங்க. மேம் 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 அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் மேம். மேடம் மேடம் மன்னிச்சிருங்க மேடம். தப்பு பண்ணது நான் தானே மேடம். அதுக்காக குழந்தை என்ன பண்ணுவா? அவளோட எதிர்காலம் கெட்டு போயிடும் மேடம். மேடம் தயவு செஞ்சு கேக்குறேன் மேடம், விட்டுருங்க மேடம். இதோ பாருங்க சார், குழந்தையோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சாகணும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் விடுறேன். ரொம்ப நன்றி மேடம். மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக ஆக்ஷன் எல்லாம் எடுக்காம இருக்க முடியாது. அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை நாங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒன் வீக் சஸ்பென்ஷன் லெட்டர் தரேன், இந்தாங்க. மேம் தயவு செஞ்சு வாங்கிக்கங்க சார். பிடிங்க சார். ராஜிமா, பிரச்சனை பெருசாகிருக்கும்ல? பின்ன ஒண்ணும் இல்லாமையா விஜய் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அந்த பிரின்சிபல் ஏற்கனவே விஜய் மேல கொஞ்சம் கடுப்பா இருந்தாங்க. அத சாக்கா வச்சு விஜய் இன்னைக்கு லெஃப்ட் ரைட்னு வாங்கிருப்பாங்க. ராஜிமா, மாமாவை திட்டுறதுக்கு போய் நீங்க சந்தோஷப்படுறீங்க. அவனை திட்டினாதானே அந்த கோவத்தை அப்படியே மல்லி மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஏய் வந்துட்டாங்க, அப்படியே உட்காந்து கேஷுவலா இருக்கிற மாதிரி இருப்பவா. என்னடி உன் மொழியே சரியில்லை, என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து எதுக்கு கூப்பிட்டு விட்டாங்க? ஏய் விஜய், என்னடா ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா வர? ஒவ்வொரு நாளும் இப்படியே டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருந்தா நான் பட்டுன்னு போய் சேர்ந்துருவேன். என்னடா மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன ஆச்சு? மாமா ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? என்ன ஆச்சுன்னு சொல்லு விஜய், எனக்கு அப்படியே பதட்டமா இருக்கு. இவ பண்ற வேலையால எனக்கு ஒவ்வொரு நாளும் தலை குனிவுதான்க்கா. கேக்கு பண்றாளா கேக்கு. ஏன் மல்லி உனக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? இவளால தினமும் ஒரு பிரச்சனைக்கா. வீட்ல இருந்தா பிரச்சனை, கோயிலுக்கு போனா பிரச்சனை, ஆபீஸ் போனா பிரச்சனை, ஸ்கூல்லையும் பிரச்சனை. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு வரிசையா என்ன சாவடிக்கணும்னே முடிவு பண்ணிட்டா இவ. அப்படியெல்லாம் இல்லங்க, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. டாடா, மல்லிமா உங்ககிட்ட சாரி கேட்டு தானே வந்தாங்க. வேணும்னு யாராச்சும் செய்வாங்களா எப்படி? ஏ மல்லி, நீ எல்லாம் கேக்கையே சென்னைக்கு வந்துதான் பாத்திருப்ப. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? பிள்ளைங்களோட உசுர்ல விளையாடி இருக்க. அக்கா, இனிமே இந்த வீட்ல இவ கேக்கே செய்ய கூடாது. ஏய் விஜய், ஏய் மாமா, இல்லடா மாமா எங்க போற விஜய்? என்ன மல்லிமா?
கேக் ஒன்று தான் குறைச்சேன். ஏய் விஜய் விஜய் ஏய், விஜய் என்ன விஜய் இதெல்லாம் உடைச்சா சரியா போயிடுமா? மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. மல்லி இதெல்லாம் ஓ மேல விழ வேண்டிய அடி. மாமா அந்த கோவத்தை தான் இந்த பொருள் மேல காமிச்சிட்டு இருக்காரு. ஹோம்மேட் கேக் செய்யலன்னு இப்ப யார் எழுதாங்க? கெட்டு போன முட்டையை வச்சு செஞ்சு கொடுத்துருக்கேன். முட்டையை பேக் பண்றதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணணுமா வேண்டாமா? ஒரு மண்ணுமே தெரியலனா அப்புறம் ஏன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த முட்டை தாங்க. எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க. உனக்கு என்னதான் தெரியும்? ஒண்ணுமே தெரியலன்னு தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்டா வேணும்னு பண்ணலன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வேற வச்சிருப்பேன். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிருவேன். இப்ப நான் கோர்ட்டு படி ஏறி அவமானப்பட்டு இருக்கணும் அதானே? இப்படி தினமும் என்ன சாவடிக்கிறதுக்கு என்ன ஒரேடியா கொன்று நான் நிம்மதியா போயாச்சு சேர்ந்துடுறேன். அட்லீஸ்ட் நீயாச்சு நிம்மதியா இருப்ப. ஏன்டா அப்படிலாம் பேசுறீங்க? மல்லிமா எனக்காக தான் பண்ணாங்க. நான் தான் உங்ககிட்ட ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு கேட்டேன். வாயை மூடு வெண்பா. ஆ, விஜய் நீ எதுக்கு சும்மா சும்மா சாகரன்னு பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? இவ எப்ப இந்த வீட்டு படி ஏறினாலும் அன்னைக்கு புடிச்சது பீட ஓயாம நம்ம பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு விஜய். இவ எப்ப நம்ம வீட்டை விட்டு போறாளோ அப்பதான் நம்ம வீட்டுக்கு ஒரு விடுவு காலமே கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரச்சனை போராட்டமா தான் இருக்கும். மல்லி கொஞ்சமாச்சும் சென்சிபிளா நடந்துக்க ட்ரை பண்ணு. சென்சிபிள்லாம் அவளுக்கு எங்க புரிய போகுது? அப்படின்னா என்னன்னு கேப்பா. அதுக்கு வேற தனியா அவளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனா இப்படி ஒரு பொறுப்பே இல்லாத ஒருத்தைய நான் இங்கதான் விஜய் பாக்குறேன். குழந்தைய கவனிச்சுக்க வந்தவ எவ்வளோ கவனமா இருக்கணும். எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஈஸியா தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. இன்னொரு வீட்ல எல்லாம் இந்நேரத்துக்கு இவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு போயிருக்கு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் எங்க பதில் சொல்லுவா? நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? அதே மாதிரி தானே மத்தவங்களும் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு விஜய், உனக்கு சொசைட்டில இருக்கிற நல்ல பேருக்காக தான் இதோட விட்டு வச்சிருக்காங்க. இவ மட்டும் தனியா மாட்டி இருந்தா அடிச்சே விரட்டி இருப்பாங்க. கேட்டியா மல்லி? அத்தனை பேர் சேர்ந்து அடிச்சிருந்தா நீ ஆளே காலி ஆயிருப்ப. இப்ப கூட நீ இருக்கிறது மாமா போட்ட உயிர் பிச்சைனாலதான். உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? இல்லங்க, நான் பார்த்துதான் பண்ணேன், கவனமா தான் பண்ணேன், வேணும்னே பண்ணல. இதுதானே சொல்ல போற? ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது இததான் சொல்லிக்கிட்டு இருப்ப. இங்க பாரு, அடுத்து யாரு டார்கெட்? அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க? என்ன கேஸ் குடுக்கற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? எல்லாத்தையும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், நாங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துப்போம்ல. அக்கா, இவகிட்ட பேசி என்னக்கா யூஸ்? ரஞ்சிதா, இனிமே கிச்சன்ல கேக்குங்கிற பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடு. சரி மாமா. இங்க பாரு, இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இத செஞ்சு அனுப்புறேன் அதை செஞ்சு அனுப்புறேன்னு நீ ஒரு மண்ணும் செஞ்சு அனுப்ப கூடாது. ஏன் இந்த கிச்சனுக்குள்ளே நீ நுழைய கூடாது? நீ சமைச்ச வரைக்கும் எல்லாமே போதும். சமைச்சத முக்கியமா இனிமே நான் சாப்பிட மாட்டேன். ஏங்க எதுனாலும் நீ அக்கா சொல்றத தான் கேட்கணும். தேவையில்லாம அத பண்ற இத பண்றேன்னு அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரி மல்லிமா, என்னால தானே இதெல்லாம். சாரிமா. இல்லடா, அழாத. உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னதுக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம் பெரியம்மா.
ஒரு நாள் கூட அமைதியாவே போக மாட்டேங்குது. இந்த பாரு மல்லி, என்ன பிள்ளை இப்படி பேசுற? நீ வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். கொஞ்சம் வேலை பிள்ளை, அதனால வர முடியாம போயிடுச்சு. நீயே என்ன தேடி வந்திருக்கனா? அவளுங்க பெருசா ஏதோ பிரச்சனையை எடுத்து விட்டுருக்காளுங்க, நல்லா தெரியுது. அவளுங்க என்ன பண்ணாளுங்க பிள்ளை? ஐயோ, மாப்பிள்ள நம்புனா என்ன நம்பலனா என்ன? அவளுங்கள உண்டு இல்லைன்னு நான் பண்றேன். நான் வந்து என்னன்னு கேக்குறேன், அப்பதான் அவளுங்களுக்கு சரி வரும். வா. பெரியம்மா, நீங்க கேட்டு சண்டை போட்டு என்ன ஆகும்? வாக்குவாதத்துல ஜெயிச்சிடலாம் பெரியம்மா. அவரு மனசுல இடம் பிடிக்க முடியுமா? நாளுக்கு நாள் அவர்கிட்ட இருந்து நான் விலைக்கு தூரமா தான் போயிட்டு இருக்கேன். நமக்கு பிடிச்சவங்க கண்ணுக்கு முன்னால இருந்தும் கூட அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி நாம இருக்கிறத தாங்கிக்கிறது லேஸ் இல்ல பெரியம்மா. என்னோட நியாயத்துக்காக பேச ஆரம்பிச்சாலே அந்த தூரம் இன்னும் அதிகமா தான் ஆகுது. அதுக்காக அமைதியாவே இருந்தேன்னா என்ன பிள்ளை அர்த்தம்? அவங்க உன் மேல சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மைன்னு அர்த்தம் ஆயிடாதுல்ல? ஆகிட்டு போட்டும் பெரியம்மா. என்ன ப்ரூவ் பண்ணி என்ன யூஸ்? அன்னைக்கு ஒரு நாள் மொட்டை மாடியில வச்சு உன் மேல எனக்கு காதலும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் அது வராது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, வெண்பாக்காக தான் இங்க உன்னை வச்சிருக்கேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதுதான் பெரியம்மா உண்மை. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல மல்லி. இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் மாப்பிள்ள மனச குழப்பி விட்டுருக்காளுங்க. அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. நிதானமா எடுத்து சொல்ற விதமா சொன்னா நிச்சயமா மாப்பிள்ள புரிஞ்சுப்பாரு மல்லி. பெரியம்மா, நீங்க என் நல்லதுக்காக தான் ஒவ்வொன்றும் செய்ய ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இனிமே நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். ஏன் புள்ள, நான் உனக்காக செஞ்சதெல்லாம் தப்பா போச்சுங்கிற வேதனையில பேசுறியா? அந்த வேதனை இல்ல பெரியம்மா, என்னோட சேர்ந்து நீங்களும் அவமானப்படுறீங்களே, அதான் பெரியம்மா எனக்கு வேதனையா இருக்கு. அப்படி அவமானப்பட வேண்டான்னு தான் மனச கல்லாக்கிக்கிட்டு உங்களை வீட்டை விட்டு போக சொன்னேன். வாழ்க்கையில முறையா என் மொத்த நம்பிக்கையும் இழந்து நிக்கிறேன் பெரியம்மா. எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், விஜய மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எல்லாம் என் மனசை விட்டு போயிடுச்சு. ஏய், வெண்பாங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அந்த வீட்ல இன்னும் ஒட்ட வச்சிருக்கு. அதுவும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. ஐயோ, ஏன் புள்ள இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன ஆசைப்பட்டா அப்படி சொல்றேன், மனசுல அப்படி தோணுது பெரியம்மா. இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீங்களும் என் அண்ணனும் தான். அண்ணன் நான் நல்லா இருக்கேன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. அவரோட நம்பிக்கை கெடுக்க எனக்கு மனசு வரல. அதான் உங்ககிட்ட என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிட்டு போலான்னு வந்தேன். பெரியம்மா, என் மனசு சுக்கு நூறா உடைச்சு போட்டுட்டாங்க. திரும்ப ஒரு அவமானம் அசிங்கத்தை எல்லாம் என்னால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே வரதை தவிர எனக்கு வேற வழியே இருக்காது. ஐயோ, இந்த பிள்ளை, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத பிள்ளை. இந்த முடிவை நான் எடுக்கல பெரியம்மா, அவங்க எடுக்க வைக்கிறாங்க. வெண்பாவுக்கு அம்மாங்கிற ஒருத்தி இல்லனாலும் பரவாயில்லன்னு அவர் வாய் விட்டே சொல்லிட்டாரே. அப்புறம் என்ன பெரியம்மா? ஐயோ, அவரே என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நானே வெளியே வர்றது நல்லது இல்லையா? அது கோவத்துல அப்படி சொல்லிருப்பாரு பிள்ளை. எந்த சூழ்நிலையிலுமே மாப்பிள்ள உன்னை அப்படி வெளியே அனுப்பவே மாட்டாரு. பெரியம்மா, அவர் அனுப்பலனாலும் இனி ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் அங்க இருக்க வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பெரியம்மா. ஏய், என்னாச்சு பிள்ளை உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆமா பெரியம்மா, என்ன அங்க இருக்க வைக்கணும்னு நீங்க என்ன கன்வின்ஸ். ஆண்டவனுக்கு அதுல விருப்பம் இல்ல. ஏ மல்லி, சொல்றத கேளு புள்ள. மல்லி, நில்லு புள்ள. கடவுளே, என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும், தப்பாயிடக்கூடாது. மல்லி,
ஹலோ, மிஸ்ஸஸ் மல்லிகா விஜயகுமார் தானே? ஆமா, நீங்க? மேடம், நாங்க எஸ்ஏ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.